அந்த 2008 கூட நான் ஃபேஸில் மட்டும் ஒரு சும்மா ஒரு எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி மேட்ச் பார்த்தேன். 10ஓட எண்டில் வந்து எனக்கு என்ன ஆச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு டிசம்பரில். 2013 வந்து ஐபிஎல் வரப்போகும்போது நம்ம சென்னை லோக்கல் பாய் ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. ஃபுல்லாக எல்லோவில் போகலான்னு அப்படி தான் ஆரம்பித்தேன். அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பெயிண்டெல்லாம் பண்ணிட்டு வருவீங்கண்ணே. இல்லை, அது நான் பண்ணியிருந்தேன் சார். ஒரு தலைவரை மீட் பண்ணேன். உடம்புக்கு எதனா அந்த பாதிப்பு வருதான்னு கேட்டார். சரி, நம்ம மேலே நாளைக்கு இவ்வளோ அக்கறையாக கேட்குறாரு, நாளைக்கு எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துலையும் என் தலைமையை வந்து முன்னிறுத்தக்கூடாது. இன்றைக்கி வரையுமே எதுவுமே ஆகலை. மேபி இந்த சீசன் முடிச்சுட்டு போய்க்குள்ளே ஒரு ஸ்கின் வந்து ஒரு ட்ரையல் செக் பண்ணிடலான்னு எனக்கே தோணுது. 4 hours ஆகும் சார். இப்போ இது ஒரு 1/2 hour தான் சார். இதை பண்ணுறியடா, எப்படா நீ விடுவேன்னு. அவங்களுக்கான பதில் எல்லாமே ஒன்று தான். என்னோடய இதயம் எப்போ நிற்குதோ அப்போ தான் நிலைமை போட முடியும். மேட்ச் ஆட போவோம். மேட்ச்சுக்கு போனால் நீ வாரமாக நில்லு, உனக்கு விளையாடுவான்னு தெரியாது, ஒன்றுமே பண்ண தெரியாது, இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னு. ரிலேட்டிவில் கூட நிறைய பேர் வந்து என்னை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவாங்க. உன் பையன் என்ன பண்ணுவான், குடிகார பையன், எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஃபேமிலியை தவிர்த்து பொறுக்கி பைத்தியக்காரன் இந்த மாதிரியா பெயிண்ட் அடிச்சு சுற்றின்னு இருக்கான்னு நிறைய இப்போ கூட நிறைய ஃபேன்ஸ் வந்து கூட ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் கூட ரொம்ப அசிங்கமாலாம் திட்டி போடுவாங்க. இந்த கெட்டப்பில் வந்து பார்க்க போகும்போது என்ன எல்லாருமே ஒரு என்ன ஒரு தோனி அண்ணனா பார்ப்பாங்க. அந்த தோனி அண்ணனுக்கு என்ன மரியாதை கொடுக்கும் அதே மரியாதை எனக்கு கொடுப்பாங்க. ரிலேட்டிவ் எல்லாமே வந்து இப்போ பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம சரவண போய் தப்பா அப்படி பேசிட்டோமேன்னு. 2014 மீட் பண்ண போகும்போது அவர் வராரு எனக்கு தெரியாது. நீங்கள் தான் தோனி இன்வைட் பண்ண போகிறான்னு சொல்லுங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் சார் எப்படி ஆயிடுச்சு இடத்துல. அப்போ அந்த கண்ணில் தண்ணி வந்தோடனே பெயிண்ட்லாம் வந்து ரொம்ப அழிஞ்சிச்சு. திடீர்னு இப்படி கிட்ட பார்க்கும்போது என்ன தோணும், ஒன்றுமே தோணல. அந்த தருணம் ஒரு காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் சார். அந்த ஆசீர்வாதம் தான் என்னை இந்த அளவுக்கு ஆகிடுது. உங்களை நிறைய ஸ்டேடியம்ல நிறைய மேட்சஸ்ல பார்த்துருக்கோம். அதுவும் இதே கெட்டப்ல தான் பார்த்துருக்கோம் உங்களை. இது எப்போ ஆரம்பிச்சிங்க ஃபர்ஸ்ட்? இந்த மாதிரி நம்ம கெட்டப் பண்ணலாம் பண்ணிட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஸ்டேடியம்ல போய் மேட்ச் பார்க்கலாம் அப்படிங்கிற கிரெடிட் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லணும். ஆனால் நண்பனோட சேர்ந்தா நம்ம எந்த உயரத்துக்கும் அடையலான்னு நான் ஒரு உதாரணம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அவங்கள வந்து நம்ம எந்த விஷயத்துலையுமே சாதாரணமாக சொல்ல முடியாது. அவங்க போட்ட விதை தான் இது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ண ஒரு பெரிய மாற்றம் சொல்லலாம். நீ விளையாட்ட ஆரம்பித்தோம், நீ தலைவனுக்காக இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா நம்ம எதுவுமே வந்து டெடிகேட்டாக உண்மையாக பண்ணோம்னா, லவ்வோட பண்ணோம்னா இப்படி வரலாம். எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆக்சுவலாக 2008 ஐபிஎல் பார்க்குறேன் சென்னையில். நான் 200 rupees டிக்கெட்லேருந்தே நான் மேட்ச் பார்த்துன்னு இருக்கேன். அப்போ வெள்ளலாம் போட்டிருக்கோம். அப்போ நார்மலான ஒரு ஃபேனாக தான் மேட்ச் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த 2008 கூட நான் ஃபேஸில் மட்டும் ஒரு சும்மா ஒரு எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி மேட்ச் பார்த்தேன் 2008. 2009 வந்து ஐபிஎல் இங்கே நடக்கல. 2009 ஐபிஎல் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு 10 வந்து சென்னையில் பார்த்தேன். 10ஓட எண்டில் வந்து எனக்கு என்ன ஆச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு டிசம்பரில். அந்த வருஷம் இந்த சாம்பியன்ஸ் லீக்லாம் சென்னையில் நடக்கும். அது ஒரு மேட்ச் வந்து பார்த்தேன், மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். அதெல்லாம் வந்து அந்த 10, 11, 12 அந்த 2 வருஷமும் நான் ஃபுல்லாக ஐபிஎல் நான் மிஸ் பண்ணிட்டேன். 11, 12 ஐபிஎல் ஃபுல்லாகவே நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட். அது வந்து மீண்டு வந்தது அவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு. 2011 வேர்ல்டு கப் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஏன்னா தலையை வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அவர் ரிஸ்க் எடுத்து இறங்கி அந்த கப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு. அன்றைக்கி தோனி வந்து அவுட் ஆயிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு சகாப்தமே இன்னைக்கு இருந்திருக்காது. அந்த ஒரு ரிஸ்க் எடுத்த ஒரு மனிதர் அவர். என்னடா இந்த மனுஷனுக்கே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு மோட்டிவேஷன் இறங்கி பண்ணாரு, நம்ம ஏன் வாழ்க்கை ஜெயிக்க மாட்டோன்னு அவர் ஒரு ஃபேனாக மாறின ஒரு தருணம் அது. வேர்ல்டு கப் வின்னிங் அப்புறமா தான் தோனியோடைய ஒரு நார்மல் ரசிகன் நானும் தான் மாறினேன். ரொம்ப இந்த எப்படி சொல்லணும், இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க சார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2013 வந்து ஐபிஎல் வரப்போகும்போது நம்ம சென்னை லோக்கல் பாய் ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. ஃபுல்லாக எல்லோவில் போகலான்னு அப்படி தான் ஆரம்பித்தேன். அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அது நீ பார்த்தீங்கன்னா என்ன நம்பவும் இல்லை, என்னால் 11 வருஷம் பண்ணிருக்கேன். ஆனால் அண்ணன் வந்து இன்னைக்கு உலகமெங்கும் தெரிகிற அளவுக்கு ரீச் ஆனதெல்லாம் எப்படின்னா அந்த ஒரு மொமெண்ட் எப்படி நடந்துச்சு சார்? தோனி அந்த ஹெல்த் மட்டும்தான். அது உண்மையில நான் சூஸ் பண்ண இடமும் சூப்பர், சூஸ் பண்ண மனிதரும் சூப்பர். ஏன்னா சிஎஸ்கே அண்ட் தோனி இந்த 2 பிராண்டுமே என்னை வந்து எப்படி சொல்லலாம்னா, நம்ம 2மே சூரியன் சொல்லலாம். எங்கேயுமே எந்த ஒரு விதையில வந்து சூரியன் பட்டாதான் அது பிரகாசமா மரம் மாரி வரும். அவங்க 2 பேருமே என் மேலே பட்ட தொட்டு தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேனே. ஏன்னா இது சரவணன்னா அவன் வளரல,
அந்த எல்லோ கலரும் அந்த தோனி அந்த சிஎஸ்கே இவ்வளோ பேர் பிராண்டை சூஸ் பண்ண சொல்ல நான் ஒரு பிராண்டாக நீ நிற்கிறேன். எப்படி சொல்லனா என்னுடைய கடவுள்னு சொல்லலாம், என் வாழ்க்கையே அவங்க தான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா சாதாரணமான ஒரு ஃபேனு அவங்களும் வந்து விட்டுருந்தாங்கன்னா கூட நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அவருக்கு டே பை டே அந்த தோனி என்ன பண்ணுற ஒரு விதமும் வந்து மோட்டிவேட் ஆகி இன்னைக்கு நான் எதனா ஒன்று பண்ணணும், என் தலைமைக்கு ஒரு பெருமை சேர்க்கணும்னா இந்த அளவுக்கு நான் ஓடின்னு இருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டு வருவீங்கண்ணே. இல்ல அது நான் பண்ணியிருந்தேன் சார். ஒரு தலைவரை மீட் பண்ணேன், உடம்புக்கு எதனா அந்த பாதிப்பு வருதான்னு கேட்டாரு. சரி நம்ம மேல இவ்வளவு அக்கறையா கேட்கறாரு, நாளைக்கு எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா தோனி ஃபேன் இந்த மாதிரி பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல என் தலைவன் பேர் வந்துடக்கூடாதுல்ல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஹில்லர் மாதிரி போட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த இடத்துலையும் என் தலைமையை வந்து முன்னிறுத்தக்கூடாது, தவறான புரிதல். அதனாலதான் நான் வந்து ஃபேஸ் மட்டும் ஃபேஸு கூட ஆகும், கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு வரையுமே எதுவுமே ஆகலை. மேபி இந்த சீசன் முடிச்சுட்டு போய்க்குள்ள ஒரு ஸ்கின் வந்து ஒரு ட்ரையல் செக் பண்ணிடலாம்னு எனக்கே தோணுது. பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் எதுவுமே ஆகலை. ஆனா எவ்வளவு டைம் நான் எடுத்துக்கும் நம்ம ஃபுல்லா பாடி பெயிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 4 hours ஆகும் சார். இப்போ இது ஒரு 1/2 hour தான் சார். இது 1/2 hourல பண்ணிட்டு அப்படியே போயிடுறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் பெயிண்ட் பண்ணும்போது. ஏன்னா எப்படி எங்க ஆரம்பிக்கலாம்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ண போகும்போது ஒரு இடத்துல எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அண்ணாண்ட தாண்டி போய் பெயிண்ட் பண்ணோம். ஒரு பில்டிங்கில், பாலடைஞ்ச பில்டிங்கில் போய் பண்ணிவிட்டு ஒரு ஷட் ஒன்று மேலே போட்டுக்கின்னு பைக்கில் வந்து மேட்ச் பார்க்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கே மும்பை மேட்ச் தான் நான் பண்ணது. அந்த டிரைவர் அந்தோடைய கனெக்டிவிட்டி தான் இவ்வளோ வைரலாக போகுதுன்னு தெரில எனக்கு. அது மாதிரி நம்ம தோற்றுருவோம், சிஎஸ்கே தோற்றுருவோம். அப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு விதமான புரிதலாக நான் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணது தான். சரி தோனி அண்ணனுக்காக ஏதாவது பண்ணினேன்னு போது நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இதை பண்ணுறியடா எப்படா நீ விடுவேன்னு. அவங்களுக்கான பதில் எல்லாமே ஒன்று தான், என்னோட இதயம் எப்போ நிற்குதோ அப்போ தான் விட முடியும். நான் இது என்றைக்குமே நான் விட மாட்டேன் நான். ஏன்னா என்னோட வாழ்க்கையே புரட்டி போய் என்னோட வாழ்க்கை எப்படி இருந்து எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் வாழ்கிற வாழ்க்கை வந்து சூப்பராக, அதாவது எனக்கே ஆச்சரியமாக இருக்கேன் சார். இது நான் தானே, இது என்னுடைய ஃபேமிலி தானே. நீ ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கேன் சார். அதுக்கு எல்லாமே காரணம் வந்து எனக்காக நிறைய பேர் பாடுபட்டாங்க. என் ஃப்ரெண்டு நபீல் இருக்கா போல. எனக்கு நான் எதனா ஒரு தப்பு பண்ணா கூட அண்ணா இப்படி பண்ணாதீங்க அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கு. என்னை வந்து என்னுடைய பாதையை வந்து இந்த பாதைக்கு போங்கன்னு நிறைய பேர் என்னை வழி நடத்தினா நிறைய பேர் இருக்காங்க. கோயம்புத்தூரில் என் ஃப்ரெண்ட் பிரபு, இங்கே இருக்கிற என் ஃப்ரெண்ட் சுரேஷ் சதீஷ் சார், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் நான் ஏதோ ஒன்று நல்லது பண்ணுறேன், என்னை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒன்றும் இவ்வளோ பேர் இருக்க போகும்போது நான் வளர்ந்து தான் போகிறேன் தவிர இது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். இதில் அந்த ஒரு நாள் ஷூட் பத்தாது நம்மளுக்கு. தோனி சரவணனுக்கு முன்னாடி ஒரு சரவணன் இருந்திருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த சரவணன் தான் சார், அந்த சரவணோட வெறி தான் சார் இன்னைக்கு இது. அந்த சரவணன் யாருமே வந்து ஒரு கீழ்த்தரமாக பார்ப்பாங்க சார். மேட்ச் ஆட போவோம், மேட்சுக்கு போனால் நீ வாரமா நில்லு, உனக்கு விளையாடுன்னு தெரியாது, ஒன்றுமே பண்ண தெரியாது, இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னு. ரிலேட்டிவ்ல கூட நிறைய பேர் வந்து என்னை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவாங்க. உன் பையன் என்ன பண்ணுவான், குடிகார பையன், கோயம்பேட்டில் வந்து மூட்டை தூக்குவான், குடிகாரமே சுற்றி நிற்பான், இதெல்லாம் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பேச போகும்போது நம்ம ஏன் இப்படி ஆக போகிறோம், என்னுடைய நம்ம என்ன ஆக போகிறோம் நம்மளுக்கு தெரியல. 10th நல்லா படித்தேன், 398 மார்க் எடுத்தேன் 500க்கு. ஒரு இடத்துல போய் ஆஃபீஸ் பாய் வேலைக்கு சேர்ந்தேன். அதே ஜாப் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற எம்டி சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மேட்ச் பார்க்க போன்னு. இவ்வளோ பேர் வந்து நம்மளை வந்து அந்த சரவணன் சொன்ன போகும்போது அந்த சரவணன் நினச்சி பார்க்கும்போது நான் தானே இது எனக்குள்ளேயே அது ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல. சரி நம்ம லைஃப் அப்படி இருந்தது, இப்போ இன்னைக்கு வந்ததுன்னு. சிம்பிள் சார். ஃப்ளைட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம், இது ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் கீழே இருக்கவங்க வந்து விமானத்தில் தான் போகுமா நினச்சி பார்த்துருப்போம். இன்னைக்கு எவ்வளோ வாட்டி நான் போயிருக்கேன் எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு என்னை வளர்த்திருக்கு இந்த ரோல். அண்ணன் வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்கிட்டு இருந்த ஒரு ஆளு, இன்னைக்கு மூட்டை தூக்குவோன்னு சொன்னாங்க. மூட்டை தூக்குவான் இப்படிதான் இருப்பான். ஏன்னா எங்க அப்பா வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணுவாரு. நிறைய இந்த வீடியோ வந்து நிறைய அப்பாங்கள்லாம் பார்ப்பாங்க. என்னைக்குமே வந்து உங்க கனவு மட்டுமே நீங்க பண்ணாதீங்க, பிள்ளைங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், அதை நீங்க பாருங்க. ஏன்னா எங்க அப்பா இப்போ திரும்ப மாறுவார், அப்போ மாறுவாருன்னு எவ்வளோ அவர் மாறல. சரி ஒரு மாற மாட்டாரு தெரிஞ்சு போச்சு, வீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் வந்து நல்ல வழியை போகிறேன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அப்பா, அதெல்லாம் உண்மை சார், அதான் இயற்கை.
பிள்ளைங்களுடைய ஆசையும் பெற்றவங்க நிறைவேற்றணும், அதுவும் இருக்கு. அது எனக்கு இன்னைக்கு வரையுமே கிடைக்கல. அது நிறைய இருக்கு. ஓகே, அது ஒரு சில பேருக்கு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கிடைக்காது. எங்க அப்பா வந்து குடிகாரரு, அப்படி ஆட்டோ ஓட்டுற அப்படி போறாரு மைண்ட் செட்ல இன்னைக்கு வரையுமே எனக்கு வரல. ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி, அவர் வளர்ந்த விதங்கள் அந்த மாதிரி. ஆனா நம்ம அதே மாதிரி போகணும்னு நம்மளுக்கு கிடையாது, நம்ம அதை மாற்றணும். நீ 4 பேர் எங்கே போய் சொன்னாலுமே இதுதான் சரவணன் அப்பா, நான் அதை நான் மாற்றிட்டேன், எனக்கு அது போதும். எனக்கு என்னென்ன ஆசை? மகனை என்ன பண்ணா சீக்கிரமாக ஒரு சொந்த வீடு கட்டணும் சார், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரொம்பலாம் ட்ரீம்லாம் ஒரு வீடு ஒன்று கட்டணும், கண்டிப்பாக கட்டிடுவேன். அது ஒன்று தான். கடைசி வரைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் சார். 3 வேளை சாப்பாடு கடவுள் பண்ணி நம்ம கிடைக்குது, இதை தவிர வேறு என்ன வேணும் நம்மளுக்கு? அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. என் மனைவி, என்னுடைய மகள், என் ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுற்றி இருங்க எல்லாருமே நான் ஹாப்பியாக வச்சுக்கணும், அதுதான் என்னுடைய மைண்டு. ஒரே ஒரு விஷயம் தான் சார், நல்லது நினச்சா நல்லது நடக்கும் சார், அவ்வளோதான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அங்கே வரும். நம்ம வந்து இது பண்ணால் கிடச்சிரும், அது பண்ணாங்கலாம் கிடையாது. நம்ம எண்ணங்க போல் தான் வாழ்க்கை. ஆனா ஆரம்பத்துல வந்து அண்ணன் மேக்கப் எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு போகும்போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசி, இன்னைக்கு இந்த அக்கம் பக்கத்துல எல்லாம் இல்லை சார், அக்கம் பக்கத்துல சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, இந்த ஃபேமிலியை தவிர்த்து. எப்பவுமே அங்கதான் இதுல நிறைய பேர் பார்ப்பாங்க. ஃபேமிலியில ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தெரியல. நம்ம வந்து இவனை பேசல, இவங்க தான் அப்படி பேசுனாங்க, அவங்களுக்கு தெரியும். பொறுக்கி, பைத்தியக்காரன், இந்த மாதிரியா பெயிண்ட் அடிச்சு சுத்தின்னு இருக்கான்னு. எனக்கு பிடிச்ச விஷயம் நான் செய்யறேன், அது என்ன உங்களுக்கு இருக்கு? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச வச்சு நான் பண்ணேன். நிறைய இப்போ கூட நிறைய ஃபேன்ஸ் வந்து கூட ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் கூட ரொம்ப அசிசியமாலாம் திட்டி போடுவாங்க. நான் அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த காதில் வாங்கியிருந்தேன்னா அன்றைக்கே அதை இது பண்ணிட்டு நான் போயிட்டு இருப்பேன். வாங்காதோடு தான் இன்றைக்கி இவ்வளோ நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். நான் இனிமேல் நல்லது மட்டும் நம்ம காதில் வாங்கினேன் சார், கெட்டது தூக்கி போடணும். தல தோனிக்கு இருக்க குவாலிட்டிஸ்மே அதே தான், என்ன நடந்தாலும் காமா கூலா அப்படியே இருந்தாரு. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சு அவர் அளவுக்கு வர முடியுமான்னு தெரியல, அட்லீஸ்ட் அவர் டச் பண்ற அளவுக்காவது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் நமக்கு வரணும். அது வந்தாலே நம்மளுக்கு போதும். தோனி சரவணனா மாறினதுக்கு அப்புறம் வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் எல்லாம் நடந்துச்சுனே, அந்த மாற்றங்கள் பத்தி சொல்லுங்கண்ணே. நிறைய உறவு கிடைச்சது எனக்கு, நட்பன்ற உறவு, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சார். இந்தியா முழுக்க சொல்ல முடியாது, உலகம் முழுக்க இருக்குது அந்த ஒரு பாண்டிங் எனக்கு கிடைச்சது. இந்த கெட்டப்புல வந்து பார்க்க போகும்போது என்ன எல்லாருமே ஒரு என்ன ஒரு தோனி அண்ணனா பார்ப்பாங்க. அந்த தோனி அண்ணனுக்கு என்ன மரியாதை கொடுக்கும் அதே மரியாதை எனக்கு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துன்னு சார். அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா சில பேர் கிண்டல்களை பண்ணுவாங்க, நீனா அப்படி பெருசா வாழ்ந்துட்டேன், நீனா அப்படி பெருசா பண்ணிட்டேன்னு. அது எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம எப்படி இருந்தோம் எப்படி வந்தோன்னு. இந்த அதுவும் குறிப்பா எஸ்எஸ் மியூசிக் நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க திருப்பி என்னை தேடி வந்து ஒரு இன்டர்வியூ பண்ண வருவீங்க. நல்ல குட் நியூஸ்லாம் இருக்கு 2024ல சொல்றேன். அதான் அப்புறமா நிறைய விஷயங்கள் வரும். நல்லா இருக்கேன் சார், அது போதும். இந்த சரவணன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த நொடியே மரணம் இருந்தா கூட அதை ஏற்றுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு. இது ஒரு எமோஷனல், ரொம்ப பெருமையாக உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்களை ஃபோட்டோ பிடிக்க வந்தேன். ரொம்ப சொல்ல போகும்போது எனக்கு ஏதோ ஒரு பெருசாக பண்ணிட்டேன். நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டிருப்போம் கண்டிப்பா சார். அதுல ஏதாவது அது ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்றேன் சார். எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஸ்டில் நவ் இன்னைக்கு டேட் வரைக்குமே எனக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை சார். நல்லா சாப்பிடும் ஹோட்டலுக்கு போய், அது ஒண்ணுதானே தவிர இந்த ஆளுமைகள் சம்மந்தப்பட்டது, போதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னா அது எனக்கு பிடிக்காது. நான் அப்படியே எங்கள் அப்பாவுக்கு ஆப்போசிட். நான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நல்லா நான் காசு சேர்த்து வைப்பேன், கிரிக்கெட்னா யாராவது கிட்டு வாங்கி கொடுப்பேன், நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் காசு சேர்த்து வைக்கும் போது ஏன் செலவு காசு சேர்த்து வைக்கும் போது இந்த மாதிரி மேட்சஸ் போய் பார்க்க ஆரம்பிப்பேன். என்னைக்கு கொஞ்சம் நம்ம சிஎஸ்கே தோனி நல்லா நம்மளெல்லாம் கொஞ்சம் மேலே தூக்கி விட்டாங்க, நிறைய ஆடு, நிறைய ப்ரொமோஷன், நிறைய இன்ஸ்டாகிராம் கொலாபு, நிறைய இன்கம் வருது. அந்த இன்கம் வந்தோடனே என் மைண்ட் செட் என்ன வந்ததுன்னா, இந்த இன்கம் எதனால வருது? கிரிக்கெட்டால வருது. அப்போ அந்த இன்கம் கிரிக்கெட்டுக்காக தான் செலவு பண்ணணும். அதுதான் சார், அவ்வளோதான். நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்காக எனக்கு தனிப்பட்ட இன்கம் வருது, அதை வச்சே நான் மேட்ச் பார்த்துறேன். நான் இப்போ என்ன பெயிண்ட் நான் யூஸ் பண்றீங்க? இது வாட்டர் பெயிண்ட் தான் சார் யூஸ் பண்றேன். இன்னைக்கு வரையுமே எதுவும் வரல, பார்ப்போம். இது வரைக்கும் இல்லை பிரச்சனை, எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா தானே பண்றோம். ஆனா நிறைய பேர் இந்த கீழே கமெண்ட்ஸ்ல இந்த கேலி கிண்டல் எல்லாம் நிறைய வருத்தம்னா இருக்கு உங்களுக்கு? வருத்தமே பண்ண மாட்டேன் சார். நான் ஏன் சார் வருத்தம் பண்ணணும்? ஜாலியா எடுத்துட்டு எல்லாமே என் தம்பிங்க அண்ணனுங்க என்ன கிண்டல் பண்றது பண்ணிட்டு போட்டோம், அப்படிதான் நினைப்பேன் நான். ஏன்னா எல்லாமே எனக்கு கேட்கறது என்னோட பிரதர்ஸ், என்னோட சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி தான்.
என்னை திட்டுறோம் யாரு மன தம்பி தான் திட்டுறாங்க, ஓகே அப்படியே எடுத்துக்கலாம், நான் ஃப்ரீயாக எடுத்துப்பேன். அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளோட கோல் என்ன, அதுதான் என்ன இன்னைக்கு வரையுமே. நம்ம எதனா ஒன்று பண்ணணும். நாளைக்கு நான் ஒரு ஐடென்டிஃபிட் ஆகி இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீயா தோனியே ஃபாலோ பண்ணுற, தோனி என்ன பண்ணுறேன்னு. நான் தோனி என்ன ஃபாலோ பண்ணதோடு நான் ஒரு கிரியேட்டராக மாறி இருக்கேன். நான் ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது போதும். எனக்கு இந்த அடையாளத்தை கிரியேட் பண்ண உதவி வந்து எனக்கு தோனி என்ன சிஎஸ்கே, இதை வச்சு நான் நல்லா இருக்கேன். எனக்கு அது போதும். எனக்கு ஒவ்வொரு மேட்ச்லயும் அண்ணனை கண்டிப்பா பாத்துடலாம். நீங்க எங்க எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்குன்னே தனியா ஒரு ஃப்ரேம் வந்து கேமராமேன் எங்க இருந்து தேடி வைக்கிறாரு. அதுக்கு வந்து பிசிசிஐ ஐபிஎல் தான் சார். ஏன்னா ஒரு கேமராமேனும் நம்மளோட ஃபுட்டேஜ் எடுத்து காட்ட போகும்போது தான் என்னோட வளர்ச்சி. அங்கே அவங்க காட்டலாம் நான் கிடையாது. நான் பிசிசிக்கும் ஐபிஎலுக்குமே ஒரு பெரும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன் நீ எப்பவுமே இவனே காமிச்சு வேற ஏதாவது காமிக்கலாமே, அவங்க பண்ணலாம்ல. ஆனால் நான் வரணும்னு பார்த்து எப்பவுமே நான் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதெல்லாம் ஆனால் டிவில எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் அம்மா அப்பா அவங்களே எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க? இல்லை சார், ஒரு கட்டத்துக்கு மேலே ஹாப்பினோட எமோஷனல் ஆவாங்க. நம்ம பையன் இங்கே வரானேன்னு. ரிலேட்டிவ் எல்லாமே வந்து இப்போ பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம சரவண போய் தப்பா இப்படி பேசிட்டோமேன்னு, இப்படி பேசிட்டோமே, இவனை சப்போர்ட் பண்ணாமல் போனேன்னு. இன்றைக்கும் சொல்கிறேன் சார், நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ கஷ்டத்தில் இருக்கும்போது இப்போ உதவி பண்ணுங்க. நல்லா இருக்கும் போது போகாதீங்க. அது ரொம்ப தவறுதான விஷயம். ஏன்னா கஷ்டப்படும் போது நம்ம ஹெல்ப் பண்ணாதான். இன்றைக்கும் சார், நாளைக்கு நான் இதை தாண்டி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு நான் மேலே வந்தாலுமே எனக்கு கஷ்டப்பட்டவங்க தான் நான் ஹெல்ப் பண்ணணும் தவிர, நல்லா இருக்கும்போது என் கூட வந்தவனுக்கு நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் அது சுயநலம். அது இன்றைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களை யாருமே நான் மறக்க மாட்டேன் சார். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் தேங்க்ஸ் சொல்லி நம்ம பிரிச்சிடக்கூடாது. அவங்க என்றைக்குமே மைண்டில் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு போய் நான் நல்லா போய் நான் உட்காந்தேன்னா அவங்கள யாருமே நான் விட மாட்டேன். ஏன்னா நானே அந்த ஸ்டேஜுக்கு போனேன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நல்ல ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க போக மாட்டாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க. என்றைக்குமே உதவி என்பது வந்து கஷ்டத்தில் தான் உதவணும் தவிர நல்லா இருக்கும்போது பண்ணக்கூடாது சார். ஆனால் தலை தோனியை நிறையா வாட்டி மீட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்திருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தோனி சாரை மீட் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு இல்லையா? எமோஷனல் தான் சார். அவரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2014 தான் மீட் பண்ணேன். நான் 2014 மீட் பண்ண போகும்போது அவர் வராரு எனக்கு தெரியாது. ஈவெண்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க. நான் ஈவெண்ட்டுக்கு போயாச்சு. ஈவெண்ட்டு போயிட்டு ஃபுல் பாடி பெயிண்டில் 4 மணி நேரம் முன்னாடி என் ஃப்ரெண்ட்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் தோனி இன்வைட் பண்ண போகிறேன்னு சொல்லுங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் என்ன சார் அப்படி ஆயிடுச்சு எனக்கு இடத்துல. அப்போ அந்த கண்ணில் தண்ணி வந்தோடனே பெயிண்ட்லாம் வந்து ரொம்ப அழிஞ்சிச்சு. அப்போ தலைவரை பார்த்தோன்னே எப்படின்னா நம்ம டிவிலே பார்த்துருந்தோம் தோனி என்ன. அதுக்கப்புறமா கிரவுண்டுக்கு இல்லை கிரவுண்ட்லேருந்து ஒரு 80-60 மீட்டர் தூரத்தில் பார்த்துருந்தோம். திடீர்னு இப்படி கிட்ட பார்க்கும்போது என்ன தோணும், ஒன்றுமே தோணல. அந்த தருணம் ஒரு காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் சார். அந்த ஆசீர்வாதம் தான் என்னை இந்த அளவுக்கு ஆகியிருக்குது. அதெல்லாம் எமோஷனல் தான் சார். தலைவரை மீட் பண்ணுறது எனக்கு இன்னைக்கு வந்து அவர் கடவுள், அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. கடவுள், அண்ணன், அந்த மாதிரி. என்ன விஷயங்கள் நான் பேசினாரு உங்களை பார்த்ததும்? இல்லை, அவர் வந்து பர்சனல் நல்லா பேசுவார் சார். எப்படி இருக்க, எப்போ வந்த, ஏதாவது ஷூட்டுக்கு அவர் கூட ஆட் ஒன் பண்ணேன், நல்லா பண்ணு, ரீடெக்லாம் வரும், அதெல்லாம் நான் நிறைய பண்ணுவேன், நான் ரொம்ப கேவலமாக பண்ணுவேன், நீ சூப்பராக பண்ணுற, அந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் கொடுப்பாரு. நல்லா பேசுவார் சார். நம்ம வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணணும், லைஃப்பில் எப்படி இருக்கணும், அந்த விஷயம் நிறைய கற்றுக்கலாம் அவர்கிட்ட இருந்து. எப்பவுமே அண்ணன் தோனி சார்ட்ட பார்த்து பேசுகிற விஷயம்னா என்ன, இல்லை இப்போ சொல்லக்கூடிய விஷயம்? இல்லை, நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப பேச முடியாது சார். ஏன்னா நான் சொல்லிட்டேன், நான் சிம்பிள் தான் சார். அவர் கடவுள். கடவுள்கிட்ட ஒன்லி பிரார்த்தனை மட்டும்தான், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை.